10 ஆண்டு கால திமுக உடனான கூட்டணியை முறித்தது காங்கிரஸ். விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கு நிபந்தனையுடன் ஆதரவு தருவதாக காங்கிரஸ் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்து வரும் உள்ளாட்சி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலிலும் தாவேகாவிற்கு ஆதரவு. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் ஒத்துழைப்புடன் தாவேகாவிற்கு ஆதரவு தந்திருப்பதாக கிறிஸ் சோடேங்கர் அறிவிப்பு. சென்னை அடுத்த பனியூர் அலுவலகத்திற்கு வந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் கிறிஸ் சோடேங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் 5 எம்எல்ஏக்கள் விஜயை சந்தித்து வாழ்த்து. தமிழகத்தில் உதயமானது புதிய கூட்டணி. தாவேகா தலைவர் விஜயிடம் ஆதரவு கடிதத்தை வழங்கிய காங்கிரஸ் நிர்வாகிகள். சென்னை வந்தடைந்தார் தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஹர்லேக்கர். தாவேகா தலைவர் விஜய் வர உள்ளதால் பாதுகாப்பு அதிகரிப்பு. பிற்பகல் 3:30 மணிக்கு தமிழக ஆளுநரை சந்திக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். ஆட்சி அமைக்க உரிமை கோரி கடிதம் அளிக்கிறார். சென்னை அடுத்த பனியூர் அலுவலகத்திற்கு வந்தார் தாவேகா தலைவர் விஜய். கட்சி நிர்வாகிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை. தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவா? நன்றி வணக்கம் என்று கூறியபடி சென்ற பாமக தலைவர் அன்புமணி. தமிழகத்தின் முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் தாவேகா தலைவர் விஜய். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு ஏற்பாடுகள் தீவிர. தாவேகா தலைவர் விஜய்க்காக புதுப்பொலிவுடன் தயாராகி வரும் தமிழக சட்டப்பேரவை. சட்டப்பேரவையில் தரை, மேசைகள், எம்எல்ஏக்கள் அமரும் இடம், குளிர்சாதன பெட்டி என அனைத்தும் புதுப்பொலிவுடன் பராமரிப்பு. சென்னை தலைமை செயலகத்தில் சட்டப்பேரவை செயலாளருடன் தாவேகா நிர்வாகி செங்கோட்டையன் சந்திப்பு. சட்டப்பேரவை கூடும் தேதி, தற்காலிக சபாநாயகர் தேர்ந்தெடுப்பது குறித்து ஆலோசனை. சென்னையில் திமுக தலைவர் ஸ்டாலினுடன் நடிகர் ரஜினிகாந்த் சந்திப்பு. வெற்றி பெற்ற நேரம் மட்டுமல்ல, இக்கட்டான சூழ்நிலையும் உடன் இருப்பேன் என ரஜினிகாந்த் தெரிவித்ததாக தகவல். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் தேர்வு செய்யப்படுவது குறித்து ஆலோசனை. சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி சந்தித்து ஆலோசனை. தாவேகாவிற்கு மெஜாரிட்டி கிடைக்காத நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பேசியதாக தகவல். சென்னை அடுத்த அம்பத்தூர், பாடி, கொரட்டூர் பகுதிகளில் மிதமான மழை. வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல். திருவாரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக மழை. கோடை வெப்பத்தை தணித்ததால் மக்கள் மகிழ்ச்சி. திருவாரூரில் தக்காளி, பீன்ஸ், பூண்டு உள்ளிட்ட காய்கறிகளின் விலை திடீர் உயர்வு. 20 ரூபாய்க்கு விற்பனை செய்த தக்காளி 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் மக்கள் அதிர்ச்சி. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் தள்ளிப்போக வாய்ப்பு. புதிய அரசு அமைந்தவுடன் அரசின் ஒப்புதல் பெற்று +2 தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று தகவல். IPL தொடரின் 49வது லீக் போட்டியில் ஹைதராபாத், பஞ்சாப் அணிகள் மோதல். தொடர் தோல்வியில் இருந்து பஞ்சாப் அணி மீளுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.